Thursday morning, it's last day in Chikmagalur and அன்றைக்கி தான் என்னோட பர்த்டேவும். பட் சைட் சீயிங் எதுவும் பிளான் பண்ணலை, டேரெக்டாக மைசூர் போகிறதா தான் இருந்துச்சு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே காஃபி பவுடர் ரொம்ப ஃபேமஸில், அதனால் எந்த ஷாப் நல்லாயிருக்குன்னு கேட்டப்போ நிறைய பேர் பாண்டுரங்கா சஜஸ்ட் பண்ணதுனால அங்கே தான் போனோம். நான் இது வரைக்கும் காஃபியில் ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணதில்லை, பட் அங்கே வந்து பெல்ஜியம் சாக்லேட், வேனிலா, ஸ்ட்ராபெரின்னு ஐஸ்கிரீமில் இருக்கிற ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஆனால் என்னமோ காஃபி வந்து ஃப்ளேவர் எதுவும் இல்லாமல் குடித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் ப்ளெயினாக ஒரு இன்ஸ்டன்ட்டும் ஃபில்டர் காஃபி பவுடர் மட்டும் வாங்கினேன். சப்போஸ் நீங்கள் ஒரு காஃபி லவராக இருந்து ஆல்ரெடி ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மைசூர் போனதுமே கேஆர்எஸ் டேம் தான் போகணும். ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு கோவில் இருந்தது, அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு டேரெக்டாக அந்த வாட்டர் ஷோ, அந்த டான்ஸ் மாதிரி நடக்கும்ல, அங்கே போயிருந்தோம். ஆக்சுவலி எனக்கு மைசூர் வந்து என்னமோ கோயம்புத்தூர் ஃபீல் தான் கொடுக்குது. வை பிகாஸ் கோயம்புத்தூர் மாதிரி தான் சுற்றியும் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ், 4 to 5 hour ட்ராவலில் பீச்சு, கேரளா பார்டரு, அப்புறம் பேக் வாட்டர்ஸ்னு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால மேபி அப்படி தோணலாம். If you feel the same, let me know that. பிருந்தாவன் கார்டனில் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரூம் செக்இன் பண்ணதும் நாங்கள் நேராக மால் ஆஃப் மைசூர் நினைக்கிறேன், அங்கே வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக போனோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ச் தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வேறு ஒரு பிராண்ட் தான் பார்த்தேன், எம்கே, பட் அதில் ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. ஸோ கடைசியாக ஃபாசிலேயே ஒரு வாட்ச் எடுத்தாச்சு. அன்றைக்கி டின்னர் என்னோட ட்ரீ தான். ஸோ நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கிற ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டாக போயிட்டு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் மைசூரில் இருந்து கிளம்பி குட் மெமரிஸோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.